வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் புதன்கிழமை திருக்கார்த்திகை உற்சவம் இடம்பெற உள்ளது. எதிர்வரும் புதன்கிழமை கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான் ஆலயங்களில் திருக்கார்த்திகை உற்சவமாக சிறப்பாக இடம்பெற்று சொக்கப்பானை உற்சவம் இடம்பெற உள்ளது. திருக்கார்த்திகை விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சபசு சுவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற புதன்கிழமை கார்த்திகை மாதம் 17ஆம் நாள் 3/12/2025 அன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்திலே கார்த்திகை மாதத்திலே திருக்கார்த்திகை என்கின்ற சிறப்போடு இந்த உற்சவங்கள் நடைபெறும். அன்றைய தினத்திலே திருவிளக்கீடு குமாராலய தீபம் என்கின்ற வகையிலே முருகன் ஆலயங்களிலே இந்த கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரத்திலே சொக்கப்பனை எரிப்பது, ஆலயம் பூராவும் ஒளிமயமாக தீபங்களை ஏற்றி வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே ஒளி ஏற்றப்படுகின்ற பொழுது இருள் மறைந்துவிடும். அந்த ஒளிகளை எல்லாம் ஆலயம் பூராவும் ஏற்றி ஒளிமயமான வாழ்வு எல்லா மக்களும் வாழ்வதற்காக முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே இந்த பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்கள் நடைபெற்று சுவாமிக்கு அலங்காரமாக வசந்த மண்டபத்திலே பூஜைகள் வழிபாடு நடைபெற்று வீதிவரமாக வந்து அடியார்களுடைய அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்கின்ற அரோகரா கோஷத்தோடு இந்த சொக்கப்பானை எரிப்பது என்கின்ற வகையிலே ஒளிமயமான வாழ்வு நாம் பெறுகின்ற வகையிலே தீமைகளெல்லாம் அகன்று துன்பங்களெல்லாம் விலகி நன்மைகள் பெறுகின்ற வகையிலே இந்த திருவிளக்கீடு கார்த்திகை விளக்கீடு குமாராலய தீபம் என்கின்ற வகையிலே முருகன் ஆலயங்களில் நாம் வீடுகளிலும் ஏற்றிக்கொள்ளலாம். இப்போ நாளைய தினம்தான் சர்வாலய தீபம், வீடுகள் தீபம் என்று பொறுத்திருப்பார்கள். கார்த்திகை மாதம் பூராவுமே கார்த்திகை மாத பிறப்பில் இருந்து ஒவ்வொரு நாளுமே வீடுகளில் தீபங்கள் ஏற்றி வைக்கின்ற வழக்கமும் உண்டு. இப்போ ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து ஒளிமயமாக தீபங்கள் ஏற்றி வைத்து தீப பூஜை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவனத்தில் கார்த்திகை முதல் நாள் முதல் கொண்டு மாலை அணிந்த சுவாமிகள் தினமும் இந்த திருவிளக்கு பூஜை, ஐயப்பனை ஜோதியா காண்கின்ற பூஜை நடைபெறுகிறது. இவ்வாறு சிறப்படக்கூடிய கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரத்தோடு கூடியதாகிய இந்த திருக்கார்த்திகை விரத வழிபாட்டில் நாமும் கலந்து இறையருளை பெறுவதோடு நாளைய தினம் வியாழக்கிழமை சர்வாலய தீபம், அத்தோடு நாளைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே மாலை அணிந்து 18வது நாள் உற்சவமாகிய மகிஷி சம்ஹாரம். ஐயப்பனுடைய அவதார நோக்கமே இந்த மகிஷியை சம்ஹாரம் பண்ண. அந்த மகிஷம்ஹாரம் என்ற உற்சவம் நாளைய தினம் பிற்பகல் 4 மணி முதல் 5:30 மணி வரையிலே மகிஷம்ஹார வேட்டை திருவிழா சிறப்பாக நடைபெறும். அதிலும் கலந்து இறையொளி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து. வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.